காணா போனவளை கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்திருக்கோம் பாத்தீங்க. ஃபிங்கர்ஸ் கிராஸ். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்றேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குதான். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு vlog வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு ஸ்கூல் டே, எக்ஸாம் இருக்கிறதுனால ஹஸ்பண்டுக்குமே வந்து லஞ்ச் கொடுக்கணும்னு சொல்லிட்டு காலையிலேயே வந்து லஞ்ச் தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். அன்றைக்கி வந்து கர்ட் ரைஸும் உருளைக்கிழங்கு காரக்கறி மாதிரி வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு அதுதான். முன்னாடி நாள் வந்து தக்காளி சட்னி பண்ணியிருந்தேன். நிக்கிலுக்கு வந்து தோசை தக்காளி சட்னி வந்து கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு. அவனுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மட்டும்தான். இப்போது எக்ஸாம்ஸ் நடத்திட்டு இருக்கிறதுனால நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்ருக்கீங்க, பசங்க யாராவது போர்டு எக்ஸாம்ஸ்லாம் அட்டன் பண்ணுறாங்க அப்படின்னா எல்லாருக்கும் நான் வந்து விஷ் பண்ணுறேன். எல்லாம் நல்லபடியாக வந்து நல்ல மார்க்ஸ் வாங்கணும். கடவுளோட பிளெஸிங்ஸ் உங்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கட்டும். நல்லா படிங்க, பயப்படாதீங்க எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுறப்போ. ஏன்னா எல்லோரும் நமக்கு விஷ் பண்ணும்போதே வந்து ஒரு பயம் வந்துடும். நமக்கு ஏதோ ஸ்பெஷலாக வந்து ட்ரீட் பண்ணுவாங்க போர்டு எக்ஸாம்ஸ் அப்படின்றனால எல்லாரும் அட்வைஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களை வந்து ரொம்ப டென்ஷன் பண்ணாமல் நார்மலாக அவங்கள வந்து நம்ம விட்டுடலாம். எக்ஸாம்ஸ் டைமில் வந்து நம்ம ஹோம் ஃபுட்டே கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட். ஸோ அதனால் வெளி ஃபுட்லாம் சாப்பிடாமல் ஹோம் ஃபுட்ஸ் அந்த மாதிரியே நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து நாங்கள் ரெகுலராக காலையில் இந்த ஷார்ட்ஸ் வந்து எடுத்துக்கிறோம். நான் நிறையா யூடியூப் ரீல்ஸ் பார்த்து தான் இதை வந்து ஃபாலோ பண்ணுறேன். இது வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது, ஹேருக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது. இதில் என்னென்னா 2 பெரிய நெல்லிக்காய் வந்து சேர்த்துப்பேன். அப்புறம் கொஞ்சமாக வந்து மிளகு, கொஞ்சம் சீரகம், கருவேப்பிலை, இஞ்சி, அவ்வளோதான். இது எல்லாமே. இஞ்சி வந்து ஒரு துண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை கொஞ்சம், ஹேருக்கு, அப்புறம் இளநரை வராமல் இருக்கிறதுக்கு, அப்புறமா நமக்கு வந்து ஹேர் க்ரோத்துக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எல்லோரும் இந்த ஷார்ட் அளவில் 3 குடிப்போம். நானும் என்னோடய ஹஸ்பண்ட் நிக்கில் 3 பேரும் வந்து இது குடிச்சிட்ருக்கோம். இது வந்து ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ ஹெல்தி அப்படின்றாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ லஞ்ச் எல்லாமே வந்து பேக் பண்ணியாச்சு. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகுது. இப்போ வந்து லட்சுவை கூட்டிகிட்டு வரதுக்காக கிளம்பணும். நல்ல வெயிலில் வந்து போகிறேன். சரண்யாவுக்கு வந்து ஏதோ ஒர்க் இருக்கிறனால என்னை போய் கூட்டிகிட்டு வர சொல்லிட்டா. நான் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறேன், அவளும் இங்கே வந்துடுவா. அப்புறம் குழந்தைங்களும் கரெக்டாக எல்லாம் இப்போ 12:30 வந்து எக்ஸாம் முடிஞ்சு வந்துடுவாங்க. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஒரு vlog சேர்ந்து கொடுக்குறோன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வந்து அவனை இப்போ நல்ல வந்து வெயிலுங்க. இந்த 12:30 வந்து ரெகுலராக இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி போகிறீங்கன்னா இப்போ நமக்கு வெயில் வர வர ஸ்கின் டேன் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து ஃபேஸ் பண்ணுவோம். எனக்கு வந்து ஒரு டைமில் ஸ்கின் வந்து நான் நிக்கில போயிட்டு கூட்டிகிட்டு வரது ரெகுலராக பண்ணிட்டு இருந்தேன். அப்போ என்னோட ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர டல்லாக ரொம்ப வந்து டேன் ஆயிடுச்சு. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து கூட வந்து சொன்னேன், என்ன இவ்வளோ டேன் ஆயிருக்கு கையெல்லாம் அப்படின்ட்டு. நான் அந்த பிக்சர் வந்து உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து ஸ்கின் டேன் ஆயிடுச்சுன்னா திருப்பி நம்ம வந்து பழைய ஸ்கின் கொண்டு வரதுக்கு ரொம்ப வந்து லேட் ஆகும். ஸோ அதுக்கப்புறமா என்னோட ஸ்கின்னை வந்து நான் இப்போ வந்து ரீசெண்டாக என்னோட ஸ்கின் வந்து நீங்கள் எல்லாருமே பார்த்துட்டு எனக்கு கொடுக்குற வந்து ஒரு கமெண்ட்ஸ் என்ன அப்படின்னா அந்த க்ளோயிங் ஸ்கின் தான். ஸோ அந்த பிக்சரும் நான் வந்து உங்களுக்கு இங்கே காட்டுறேன். இது எப்படி இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஒரு ஸ்கின் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இப்படி இருந்த ஸ்கின் எப்படி இப்படி மாறுச்சு, அதுக்கு வந்து நான் என்ன மேஜிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன் அப்படின்றதையும் நான் வந்து ஷேர் பண்றேன். இது வந்து பாத்தீங்கன்னா மம்மா எர்த்தோட உப்டன் நேச்சுரல் க்ளோ ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இது வந்து நமக்கு அந்த ஸ்கின் டேனை வந்து சூப்பராக ரிமூவ் பண்ணோம். இப்போ சம்மர் வரதுனால ஒரு மஸ்ட் பைன்னு சொல்வேன் நான். ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு டர்மரிக் அண்ட் சாஃப்ரான் இருக்கு. இது ரெண்டுமே வந்து நமக்கு ரொம்ப நேச்சுரலான இன்கிரீடியன்ஸ் அப்படின்றனால டர்மரிக் வந்து ஸ்கின்ல இருக்கிற டேன் எல்லாம் சூப்பராக வந்து ரிமூவ் பண்ணும். அண்ட் சாஃப்ரானும் வந்து ஸ்கின்ல வந்து நல்ல ஒரு க்ளோ கொடுக்கும். ஸோ டேன் கான் க்ளோ ஆன் அந்த மாதிரி ஆயிடும் உங்களோட ஸ்கின்னு. அந்த டேன் எல்லாமே வந்து போயிட்டு ஸ்கின் வந்து நல்ல வழவழன்னு பலன்னு வந்து ஆயிடும். அந்த மாதிரியான ஒரு க்ளோயிங் ஸ்கின் வந்து இந்த ஃபேஸ் வாஷ் வந்து உங்களுக்கு கொடுக்கும். ஸோ நான் வந்து சோப்லாம் ஸ்டாப் பண்ணி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. குளிக்கும் போது ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணுவேன். ஈவினிங் நம்ம ரெஃப்ரெஷ் ஆகிறப்பையும் ஃபேஸ் வாஷ் தான். ஸோ இது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். மம்மா எர்த் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ்னால தான் உங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இருக்கும். எந்த ஒரு ஹார்ம்ஃபுல் கெமிக்கல்ஸுமே வந்து இருக்காது. நான் நிறைய வீடியோவில் வந்து சொல்லியிருக்கேன். அண்ட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் வந்து நமக்கு லிசன் பண்ணுவாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல வந்து சஜஷன்ஸ் இருக்கு, இது வந்து இப்படி இம்ப்ரவைசேஷன் கொண்டு வரலாம் அப்படின்ட்டு உங்களோட இன்புட்ஸை வந்து நீங்கள் பிராண்ட் கிட்டே சொல்லலாம். அதை பேஸ் பண்ணி அவங்க இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கும் ஸ்டெப் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ ரீசெண்டாக உங்களோட ஆனியன் பேஸ்டு ஷாம்புவில் கஸ்டமர்ஸோட இன்புட்ஸை பேஸ் பண்ணி சஜஷன்ஸை பேஸ் பண்ணி இம்ப்ரவைசேஷன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. மம்மா எர்த்தோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து மேட் சேஃப் சர்டிஃபைட் அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். எல்லா ஸ்கின் டைப்ஸ்க்குமே செட் ஆகிற மாதிரி தான் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அண்ட் இது வந்து உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா, பர்பிள்னு மம்மா எர்த் ஆப் அண்ட் வெப்சைட்ல இல்லாமல் இந்த மாதிரி சைட்ஸ்லையுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. நியர்பை ஷாப்ஸ்லையுமே வந்து கிடைக்கும். இப்போ நான் இது வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன்.
இந்த ஃபேஸ் வாஷ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இதோட கன்சிஸ்டன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை நமக்கு வந்து ஸ்க்ரப்பு மாதிரியும் கொஞ்சம் இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த பிக்மெண்டேஷனை அப்புறமா ஸ்கின்னுக்கு இந்த போர்ஸில் இருக்கிற அழுக்கு இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக நம்ம வந்து யூஸ் பண்ண உங்களுக்கு போர்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் ஆகி பிம்பிள்ஸ் கூட வந்து நல்லா அவாய்ட் பண்ணும். கொஞ்சம் ஸ்க்ரப் மாதிரி இருக்கிறதுனால ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்போலியேட்டும் பண்ணுது. ஸோ அதனால் மூக்கு சைடில் வாய் சைட்லலாம் இதை அப்ளை பண்ணுறப்போ கொஞ்சம் நேரம் ஜென்டிலாக நல்லா இந்த ஃபேஸ் வாஷ் வச்சு மசாஜ் கொடுத்தீங்கனாலே போதும். ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக நல்லா வந்து பிரைட்டாக இருக்கும். ஸோ அதில் டர்மரிக் இருக்கிறதுனால நான் சொன்ன மாதிரி நல்லா வந்து க்ளோ கொடுக்கும். நான் அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனேவே காட்டுறேன். ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸும் வந்து உங்களுக்கு தெரியும். ஃபேஸ் வாஷ் பண்ணியாச்சு. எப்போவுமே ஃபேஸுக்கு வந்து ஒரு தனி டவல் வச்சுக்கோங்க. ஸ்கின்னை வந்து நல்லா டேப் பண்ணி நல்லா வந்து தொடச்சதுக்கப்புறமா நான் ஃபேஸில் வந்து டச் பண்ணி பார்க்கும்போதே ஸ்கின் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு நல்லா வந்து எக்ஸ்போலியேட் பண்ணதுனால ஸ்கின் வந்து நல்ல ஒரு பிரைட்னஸும் கொடுக்கும். நல்லா எவ்வளோ க்ளோயிங்காக இருக்குது பாருங்கள். இந்த ப்ராடக்ட் நீங்கள் யூஸ் பண்ணணுன்னா ப்ராடக்ட் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன். ஸ்க்ரீனில் வந்து TVK2025 ஒரு கோட் வந்து நான் கொடுக்குறேன். அந்த கோட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள். நான் கீழே மென்ஷன் பண்ணுவேன். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்போ மம்மாயத் ஆப் அண்ட் வெப்சைட்லேருந்து 20% டிஸ்கவுண்ட்டில் இந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொன்னேன்ல டேன் கான் க்ளோ ஆன், அந்த மாதிரி டேன் ப்ராப்ளம் நீங்கள் ரெகுலராக ஃபேஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ரெடி ஆகிட்டு அன்றைக்கி வந்து ஒரு வீடியோ எடுத்திருந்தோம். இது வந்து நீங்கள் பார்ப்பீங்க. அதுக்காக வந்து சரண்யாவும் வந்திருந்தா. ஹாய் ஹாய் எல்லாரும் எக்ஸாம் எப்படி எழுதிட்டுருக்கீங்க? எல்லாரும் காணா போன சரண்யா எங்கே போனா? காணா போனவளை கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்திருக்கோம் பார்த்தீங்களா? பரீட்சைக்கு படிக்க சொன்னால் படுத்துறாயா அந்த மாதிரி இல்ல. லாஸ்ட் எக்ஸாம் வந்து கடைசி எக்ஸாம் எங்களுக்கு, அதனால முடிய போகுது. அவ்வளோதான். இதோட 5 நாள் லீவ் விட்டுட்டாங்க. ஏன்னா 12th எக்ஸாம் இருக்குல்ல, 5 days நம்ம மேய்க்கணும். அதுதான் பெரிய விஷயம். இவன் இருக்கான். இவனுக்கு அப்புறம் ஒருத்த பிறந்தா பார்த்தீங்களா, அவனை கூட மேய்ச்சிடலாம். ஆனால் இவனை மேய்க்கவே முடியாது. தச்சு ஹாய் சொல்லு. ஏன்னா நம்ம விளாக்ஸ்ல நம்ம தச்சுலாம் பார்த்து ரொம்ப நாள் ஆயிடுச்சுல, அதனால வந்து இன்னைக்கு எல்லாரும் இருக்கும். சம்மர் கேம்ப்ல இருக்கான். அவர் வந்து இன்னைக்கு அவர் வந்து டான்ஸ் ஆடுறாரு. ஸோ அதனால வந்து சம்மர் கேம்ப் போயிட்டு அவன் வந்து லேட்டாக தான் வந்துருக்காங்க. ஹாய் சொல்லடி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க கேளு. அன்றைக்கி விலாக் வந்து அவ்வளோதான். நாங்கள் பெருசாக எடுக்கலை. இது வந்து நான் முன்னாடியே ஷூட் பண்ணி வச்சுருந்தது. அதாவது நம்மளோட ஹால் வீடியோஸில் சைடில் வந்து இந்த டெக்கர் பீஸ் பார்த்துட்டு எனக்கு காமெண்ட் செக்ஷன்லேயே நிறையா பேர் வந்து சைடில் ஒரு டெக்கர் பீஸ் இருக்குது, அதை பற்றி சொல்லுங்கள், அது எங்கே வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. கேட்டவங்களுக்கு நான் கமெண்ட் செக்ஷனுமே வந்து ரிப்ளை பண்ணியிருந்தேன். அதாவது நம்மளோட ஹாலில் வந்து அந்த சோஃபாக்கு மேலே ஒரு பெரிய ஒரு டெக்கர் பீஸ் வைக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாளாக நாங்கள் வந்து பார்த்துட்டே இருந்தோம். உடன் பேஸில் வந்து கொஞ்சம் வைக்கணும்னு பார்த்தோம். பட் அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லியாக இருந்துச்சு. இந்த மெட்டல் ஃபினிஷில் வந்து இது நிறையா அமேசானில் உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. சரி, இது வந்து நாங்கள் சூஸ் பண்ணிவிட்டு, இது வந்து கோல்டன் வித் ஒரு மாதிரி கிரே ஃபினிஷில் வந்திருக்கும். ஒரு மாதிரி ஃப்ளாரல் டிசைன் மாதிரி இருக்கும். நாங்கள் வந்து எக்ஸாக்டாக போட்டது இதுதானான்றது எங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஏன்னா பார்க்குறதுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது. பட் நடுவில் சில டிசைன்ஸ்லாம் கொஞ்சம் வேறு மாதிரி இருந்தது. சரி, ஓகே. வந்தோடனே நாங்கள் என்ன பண்ணிட்டோன்னா, எங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையானே எங்களுக்கு வந்து தெரியல. சரி, ஓகே, நாங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இது வந்து கிட்டத்தட்ட 5000 கிட்ட வந்து ஆகுது. ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தா எங்களுக்கு வந்து அவ்வளோ சாட்டிஸ்ஃபைடாக வந்து இல்லை. அண்ட் நமக்கு வந்து இதில் உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதான்னு தெரில, அந்த ஸ்டீலில் வந்து நெட்டு மாதிரி இருக்குல்ல, இதுக்கு பின்னாடி அந்த அளவுக்கு அந்த டிசைனோட ஃபினிஷ் நல்லா இல்லை, ரொம்ப கீறுது. க்ளீனிங்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் எங்களுக்கு ரொம்ப திருப்தியாக இல்லைன்னு இது வந்து ரிட்டர்ன் பண்ணியாச்சு. அதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். நான் நிறைய பேர் கேட்டதுனால இன்கேஸ் நீங்கள் இந்த மாதிரி வாங்குறீங்கன்னா இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் இதை நான் ட்ரை பண்ணி கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாளாக பன் ட்ரை பண்ணணும்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுட்டேன். ஒரு மத்தியானத்தில் சரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து காலையில் மத்தியானம் இல்லை ஒரு 11 o'clock போல் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இதில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நான் வந்து எல்லாமே ஷூட் பண்ணேன். பட் இதில் வந்து நான் மெஷர்மெண்ட்ஸ் ஆட் பண்ணதில் வந்து தப்பாக, இது ஒரு வீடியோ பார்த்து தான் நான் வந்து பண்ணேன். அதே மாதிரியே தான் வந்து பண்ணேன். ஸோ எங்கே வந்து தப்பாச்சுன்றது எனக்கு வந்து தெரியல.
இங்கே பன்னு வந்து பண்ணுறதுக்கு நான் மைதா வந்து மெஷர் பண்ணிகிட்ருக்கேன். 350 கிராம்ஸ் அளவுக்கு நான் இங்கே மைதா வந்து எடுத்துகிட்ருக்கேன். இதெல்லாம் ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டோட இன்னொரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு நான் வந்து கரெக்டாக வந்த உடனே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து கம்ப்ளீட்டாக இது வந்து ஒரு ஃபெயிலியர் ரெசிபி அப்படின்னு சொல்ல முடியாது. நான் இங்கே ஒரு சின்ன மிஸ்டேக் தான் வந்து பண்ணியிருக்கேன். இன்கேஸ் நம்ம வந்து பேக்கிங் வந்து ரொம்ப இன் அண்ட் அவுட் நமக்கு தெரியாததுனால அது என்ன தப்புன்றது நமக்கு வந்து தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு வந்து பேக்கிங் தெரியும், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நான் எங்கே தப்பு பண்ணியிருப்பேன் அப்படின்றத எனக்கு கெஸ் பண்ணி சொல்லுங்கள். ஸோ நான் வந்து யூஸ் பண்ணது இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான். இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ தனியாக ஈஸ்ட்டை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் இது வந்து ரெடி டு யூஸ் ஃபார்மில் தான் வந்து இருக்கும். நம்ம டேரெக்டாகவே இதை வந்து டோவில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி வச்சு இதை வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். சுகர் அதுக்கப்புறமா வந்து ஈஸ்ட்டை எல்லாம் போட்டுட்டு பட்டரும் போட்டுட்டு நான் வந்து இங்கே டோ வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். டோ வந்து நான் இதுக்கு முன்னாடி பன்னுக்கோ பட்டருக்கோ டோ வந்து ரொம்ப நீட் பண்ணது கிடையாது. ஸோ அதனால் எனக்கு அது எவ்வளோ டைம் கொடுத்து எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து நீட் பண்ணணும் அப்படின்றதும் எனக்கு வந்து தெரியல. பட் நமக்கு வந்து ஒரு விஷயம் தெரியலனாலும் நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்து நிறைய வந்து நான் ரெசிபிஸ் வந்து பண்ணியிருக்கேன். எனக்கு பெருசாக பேக்கிங் வந்து நான் ஃபஸ்ட்டு கிளாஸ் போனது, அதுக்கப்புறமா நான் வந்து நானாக ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் தான் கேக் மஃபின்ஸ் எல்லாமே வந்து பண்ணுறது. ப்ரௌனிஸ் கூட நான் வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இது வந்து நல்லா வந்துடும் ரொம்ப ஹோப்ஃபுல்லாக தான் நான் அந்த ப்ரிப்ரேஷன் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். நான் வந்து டோ ரெடி பண்ணிவிட்டு சர்ஃபேஸ் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு கவுண்டர் டாப் மேலேயே நீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். டோ நமக்கு வந்து அது கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். ஃபஸ்ட்டு கொஞ்சம் பிசுபிசுன்னு இருந்தது, அப்புறம் நான் நீட் பண்ண சாஃப்ட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இதை வந்து நான் ஒரு 2 hours கிட்ட வந்து ப்ரூஃபிங்க்கு வந்து விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இங்கே பட்டர் க்ரீம் ரெடி பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் நான் இங்கே மெஷர் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது வந்து ஒரு 1 hour கழிச்சு தான் நான் இது வந்து ஷூட் பண்ணுறேன். இதுக்கு வந்து ஐசிங் சுகரு என்ன நான் வந்து பட்டர் க்ரீம்லேயுமே நான் டைரெக்டாக போட்டு கொஞ்சம் பீட் பண்ணிட்டேன். என்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் அதுக்கு முன்னாடியே பண்ணியிருக்கேன். பட்டர் க்ரீம் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒரு தடவை நிக்கிலோட ஸ்கூல் கான்டெஸ்ட்டுக்காக. அப்போ வந்து பட்டர் மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம தனியாக நல்லா அது ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் பீட் பண்ணிவிட்டு அப்புறமா நம்ம வந்து ஐசிங் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு வந்து பீட் பண்ணலாம். அந்த மெத்தடில் பண்ணணும். இப்படி எக் இல்லாமலே நல்லா வந்து ஃப்ளஃபியாக வரும். இப்போ இதில் வந்து திருப்பியும் ப்ரூஃபிங்க்கு நான் ஒரு 1 hour வச்சுருக்கேன். ஆக்சுவலாக மத்தியானத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னாலே நான் இந்த வேலையில் தான் வந்து இருக்கேன். இப்போ என்ன ஆச்சுன்னா, டோ வந்து எனக்கு வந்து ப்ராப்பராக ரைஸ் ஆகலை. கிட்டத்தட்ட ஒரு 2 hours கிட்ட நான் விட்டுருந்தேன். அப்போவுமே எனக்கு வந்து ரைஸ் ஆகலை. அப்புறமா நான் வந்து கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்த்தப்போ நமக்கு வந்து அது நிறைய ரீசன்ஸ் வந்து போட்டிருந்தது. நம்மளோடது வந்து இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் தான்றதுனால தனியாக அதை நம்ம வந்து வார்ம் வாட்டர் போட்டு ஆக்டிவேட் பண்ணணும்னு இல்லை, அது ஆல்ரெடி ரெடி டு யூஸ் மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ அதனால் அது ப்ராப்ளம் இல்லை. ஒரு வேளை தேவையான அளவு நான் ஈஸ்ட் ஆட் பண்ணலையான்றதும் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. பட் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ அவ்வளோதான் வந்து போட்டிருந்தது. அதை போட்டால் போதுமானது போட்டிருந்தது. ஸோ அதுவும் நான் வந்து கரெக்டாக தான் போட்டிருக்கேன். சுகர் வந்து ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா கூட அது வந்து ரைஸ் ஆகாதுன்ற மாதிரி போட்டிருந்தது. பட் சுகர் நம்ம வந்து போட்டோம், 3 tablespoon வந்து போட்டோம். ஸோ அதனால் அதுவுமே வந்து தப்பு இல்லை. சால்ட் வந்து சில சமயம் ஈஸ்ட்டை வந்து ஆக்டிவேட் ஆக விடாதுன்ற மாதிரி போட்டிருந்தது. நான் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் வந்து போட்டிருந்தேன். மேபி அது ரீசனாக இருக்குமா அப்படின்றதும் எனக்கு தெரியல. பிகாஸ் நான் நீட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். பட் எனக்கு வந்து அந்த எலாஸ்டிசிட்டி எல்லாமே வந்து வந்தது. ஸோ அதனால் அங்கே தப்பாக இருக்குமான்றதும் எனக்கு வந்து தெரியல. ஒருவேளை நம்ம ஸ்டோர் பண்ணுற பிளேஸ் வந்து டோ ஸ்டோர் பண்ணுற பிளேஸில் வந்து சூடாக இல்லை, கொஞ்சம் வார்மாக இல்லை அப்படின்னா கூட அது வந்து லேட் ஆகும், டிலே ஆகுன்ற மாதிரி போட்டிருந்தனால ஒரு டோவை சேவ் பண்ணுறதுக்கு நிறைய டிப்ஸ் வந்து இருந்தது. அதில் பார்க்குறப்போ சிலதெல்லாம் எனக்கு வந்து அது கொஞ்சம் எப்படி ஒர்க் ஆகும்னே எனக்கு தெரியல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருந்தது. அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம பண்ண முடியுன்றனா நான் என்ன பண்ணேன்னா, அதில் வந்து ஒரு டிப்ஸ் போட்டிருந்தேன். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு ஒரு 90 degreeல ப்ரீஹீட் பண்ணிவிட்டு நம்ம அதை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த டோ வந்து வச்சா கொஞ்சம் ரைஸ் ஆகுன்ற மாதிரி அதை ட்ரை பண்ணி பார்த்தேன். அது வந்து கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. கொஞ்சம் மாவு வந்து ரைஸ் ஆச்சு. சரின்ட்டு இதுக்கு மேலே வெயிட் பண்ண வேணாம் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணேன்னா, திருப்பி எடுத்து அதை பண்ண மாதிரி ரோல் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை ஒரு 30 minutes கிட்ட வந்து வைக்கலான்னு சொல்லிட்டு திருப்பியும் நான் வந்து அவனில் வச்சுருக்கேன். இப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஏன்னா நான் வச்சப்போ தனித்தனியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் சேர்ந்துருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து கொஞ்சம் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிருக்கு. இப்போ நான் வந்து ஒரு 7:30 போல் அதை வந்து ஒரு 20 minutes வந்து 180 degree Celsiusல பேக் பண்ணுறேன். பார்ப்போம், ஃபிங்கர்ஸ் கிராஸ். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பண்ணுறேன். பட் எனக்கு வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்குது தான். பட் நம்ம கற்றுக்குறோம்ல, அது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பார்ப்போம், வந்துச்சுன்னா என்னோட டோ எப்படி சேவ் பண்ணி இந்த பண்ணை வந்து பண்ணேன் அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஒரு 7:30 ஆனோடனே நம்ம வந்து ஆன் பண்ணிடலாம். ஒரு 20 minutes வந்து நான் பேக் பண்ணேன். 20 to 25 minutes எனக்கு வந்து பன் பார்க்குறப்போ எனக்கு வெளியே வந்து நான் கொஞ்சம்
ரொம்ப எமோஷனல் ஆகிட்டேனே வந்து சொல்லலாம். பிகாஸ் நல்லா வந்துடுச்சு, சூப்பராக வந்துடுச்சு, அந்த மாதிரி தான் எனக்கு வந்து இருந்தது. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு எனக்கு மேலே கொஞ்சம் நமக்கு சர்ஃபேஸ் வந்து கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து எடுத்துட்டேன். பார்க்குறதுக்கு எல்லாம் உங்களுக்கு வந்து பன் மாதிரி தான் இருந்தது, சாஃப்டாக தான் இருந்தது. நான் வெளியே எடுத்தப்போ நல்லா சாஃப்டாக இருந்தது. பட் அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அவுட்டர் சர்ஃபேஸ் வந்து அவ்வளோ சாஃப்டாக இல்லை, கொஞ்சம் திக்காக இருந்தது. பட் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லாவே வந்து சாஃப்டாக இருந்தது. பட் ரொம்ப திக்காலாம் வந்து இல்லை. பன் வந்து நல்லா இருந்தது. பட் எங்கேயோ ஒரு தப்பு இருக்குது அப்படின்றது மட்டும் எனக்கு வந்து தெரியுது. ப்ராப்பராக வரலை, 100% இது பர்ஃபெக்டாக வரலை. எங்கேயோ ஒரு தப்பு இருக்குன்றது மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அது என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் சொல்லுங்கள். எல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். அன்றைக்கி நான் வந்து ஒரு ஒன் டே ஃபுல்லாமே இதுலேயே தான் நான் நின்றுட்டு இருந்தேன். அது மட்டும் எனக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக வந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நிஜமாவே நான் அழுதுருப்பேன். ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு பயங்கர கால் வலி. பட் இருந்தாலும் அதை பண்ணணும், ப்ராப்பராக வரணும் அப்படின்ற ஒரு ஆசை, பயங்கர கால் வலி. நான் அந்த பட்டர் க்ரீம் ரெடி பண்ணிட்டு நான் உள்ளே ஃபில் பண்ணல, ஒரே ஒரு பண்ணுக்கு மட்டும் நான் ஃபில் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் அன்றைக்கி டே வந்து போச்சு.